வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இது சீக்ரெட் வெப்பன். இது என்ன தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா YJ YuHu Megaminx பிச்சாச்சு. கலராக ஜிங்கி சான் இருக்கு. ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கியூப் ஸ்டாண்ட் அண்ட் கியூப்ல ஒரு பிஸ்னஸ் கார்டு அண்ட் தேவையில்லாத ஒரு பேப்பர். ஐ திங்க் லவ் லெட்டர்னு நினைக்கிறேன். கியூப்ல எழுதிட்டது. YJ YuHu Magnetic Megaminx அதுதான் இதோட பேர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மெகாமிக்ஸ் வந்தோடனே எல்லாரும் செம்மையாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கியூப்லோ தம்பி ஃபோக்கஸ் ஆகுடா. நம்ம கியூப்லோ பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக 900க்கு செல் பண்ணுறாங்க. வா ஓகே, நம்ம இந்த பேம்ப்ளெட்காகவே இந்த கியூபை வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். சுற்றிப்படி சம்மந்தமே நம்ம கவர் கொடுத்துருக்காங்க. சுற்றிப்படி வா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன். கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு ப்ரீமியம் லுக் தெரியுது. பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பாருங்கள். ஃபுல்லாக இங்கே வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதே YJ MGCயோட மெகாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிரிப் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் வேறு விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எட்ஜஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் YJ YuHu V1ல் வந்து இந்த ஸ்கல்ப்டட் டிசைன் இருந்ததா எனக்கு தெரியல. பட் வந்து அது யூஸ் பண்ண செம்மையாக இருந்தது. பட் அது விட்டு டேர்னிங் மாதிரி இருக்குது. பட் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குது இந்த கியூபோட டேர்னிங். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து மற்ற மெகாமிக்ஸ் நான் வச்சுருக்கிறதுல எடுத்து வந்துடுறேன். ஓகே, என்கிட்ட YJ MGC Megaminx இருக்குது. அண்ட் இது வந்து QiYi Sculptured Megaminx. இது YJ MGC பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரிட்ஜஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்கல்ப்டட் டிசைன் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிசைனையும் கம்பேர் பண்ணுறோம் பாருங்க. இது வந்து என்னென்னா சென்டர்ஸ் எல்லாமே, இந்த சென்டர் எல்லாமே உள்ளே தள்ளி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெளிலே வந்திருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள் உள்ளே போயிருக்கு. ஆக்சுவலி இதில் இருக்கிறது அப்படியே எப்படி சொல்ல, இதை அச்சு எடுத்து கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்குது. டேர்னிங் வந்து YJ MGC ஓகே. டேர்னிங்க்கு முன்னாடி நான் வெயிட் கம்பேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த QiYi மெகாமிக்ஸை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியா ஃபோனை எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். எங்கேயாவது தூக்கி அடித்தா டொப்பு டிப்புன்னு சவுண்டு வரும். அது மாதிரி வெயிட் இருந்தது. MGC மெகாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் வெயிட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து என்னென்னா இந்த YuHu V2 மெகாமிக்ஸ் வந்து வெயிட்லெஸ் மாதிரி தெரியுது. அண்ட் டேர்னிங் வந்து உண்மையிலே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டேர்ன் பண்ணும்போது என்ன சொல்ல, ஏதோ அந்த ஸ்க்ராட்சியான ஃபீலிங் இல்லை. ரொம்ப எப்படி சொல்ல, இந்த ஸ்மூத்தாக வலிக்கிட்டு போகிற மாதிரி கூட இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் டேர்னிங் இருக்குது எனக்கு. அதாவது ஒரு மெகாமிக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டேர்னிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். பட் வந்து இந்த YJ MGCயில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு ஸ்ப்ரிங் வைஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்னெட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எனக்கு டேர்னிங்கும் ஸ்மூத்தாக இருக்கும். மேக்னெட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் வந்து இந்த YJ YuHu வந்து ரியலி சொல்கிறேன், டேர்னிங்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் மேக்னெட் ஸ்ட்ரென்த்தும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வீக்கான மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டேர்னிங்க்கு வந்து அது பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். கிரிப் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது கிரிப் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி ரிட்ஜஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து ரிட்ஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அதை வந்து பிடிக்கும் போது லைக் ஓரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிட்ஜஸ் ஒரு சைஸை நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது. அண்ட் அதுவே இதில் வந்து என்னென்னா ரிட்ஜஸ் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. லைக் இந்த இடத்துல பிடிச்சிருக்கும் போது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல
இந்த சர்க்கிள் வந்து இப்படி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த மெகாமிக்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா grip ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் நிறையா வாட்டி இதை நான் கீழே போட்டு தான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த கீழே போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு எம்ஜிசியில் அமைஞ்சதே இல்லை. ஓகே, நம்ம ஒரு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்க்ரம்பிள் போதுன்னு நினைக்கிறேன். பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 3 ஸ்டாரை சால்வ் பண்ணியாச்சு. இந்த கியூபை நான் வந்து கிவ்அவேக்காக வாங்கியிருந்தேன். பட் வந்து எனக்கு இந்த கொடுக்கறதுக்கு மனசே வர மாட்டேது. பேசாமல் என்னோட எம்ஜிசி கியூபை குத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. டேர்ன் பண்ணும்போது லைட் வெயிட் ஃபீல் இருக்குது. பட் வந்து எம்ஜிசியை டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக எனக்கு தோணும். இதில் வந்து அந்த ஒரு லைட் வெயிட் ஃபீல் இருக்குது. டேர்ன் பண்ணும்போது அப்படியே எப்படி சொல்ல மிதக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னா வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எம்ஜிசி. ஐ எம் சாரி, நீ என்ன தான் என் மெயினாக இருந்தாலும் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ. செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி செம்ம ஒர்த் வாங்குறது. டெஃபினெட்லி நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ப்ரோ எந்த மெகாமிக்ஸ் வாங்கலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த க்யூபை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும். பட் இப்போ வந்து நான் டெஃபினெட்லி சொல்கிறேன், இதை எல்லோரும் தாராளமாக வாங்கலாம். செம்ம ஒர்த் இந்த க்யூபு. அதுவும் இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் க்யூப் தான். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்குது. எனக்கு செம்மையாக இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கும்போது. பேசாமல் இதை நானே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தோணுது. வாவ், செம்மையாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், டெஃபினெட்லி ஒர்த் பையிங். டேர்னிங் நான் வந்து சரியாக ரிவ்யூ பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் வந்து தாராளமாக இதை வாங்கலாம். நீங்கள் வந்து எந்த ரிவ்யூஸும் பார்க்காதீங்க. டேர்னிங் நல்லா இருக்கா, கலர் ஸ்கீம் நல்லா இருக்கா, மேக்னெட் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா, மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, டேர்னிங் ஸ்மூத்தாக இருக்கா, ரஃபாக இருக்கா, ஸ்ப்ரிங் நாய்ஸ் வருதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காதீங்க. ப்ளீஸ் இதை தாராளமாக வாங்கலாம். நீங்கள் மெகாமிக்ஸ் வாங்குறீங்கனாலே ஏதோ ஒரு மெகாமிக்ஸ் பட்ஜெட் பார்த்து அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வாங்காதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கூட இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் மெகாமிக்ஸ்னாலே எல்லாேருக்கும் என்னென்னா ஷீஹங் தான். ஐயோ, ஷீஹங்கா இது பேர் என்னன்னு தெரியல. பட் இந்த ஸ்கல்ப்சர் மெகாமிக்ஸ் தான் வாங்குறாங்க. பட் இந்த மெகாமிக்ஸ் வந்து டெஃபினெட்லி என்ன சொல்ல வெயிட் ரொம்ப அதிகம். இதை வந்து சால்வ் பண்ணும்போது செம்ம வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது என்னென்னா நான் ஒன்றும் என்ன சொல்ல சரியாக லூப் பண்ணல. அதனால டேர்னிங் ரொம்ப ரஃபாக இருந்தது. இது நல்லா இருக்குது. பட் என்ன அதே சமயத்தில் என்னென்னா பட்ஜெட்னால் இது எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 வந்துடும். இன்னும் ஒரு 400 போட்டிங்கன்னா வேறு லெவல் க்யூப் வருது. வேறு லெவல் க்யூப், அதுவும் மேக்னெட்டிக் பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் கில்லருன்னே சொல்லலாம். இதே கம்பெனியோட க்யூப் தான் எம்ஜிசி. பட் எம்ஜிசியோட இது வந்து பெட்டராக இருக்குது. டெஃபினெட்லி இந்த க்யூபை நீங்கள் வாங்கலாம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் க்யூப். ஓகே, பாய்.